இன்னைக்கு யூசுவலா இருக்கிற லஞ்ச் இல்லாம, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா லஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். கொஞ்சம் தயிர் நெறையாவே இருந்தது. ஸோ, இந்த மேங்கோ பல்ப் வச்சுட்டு ஒரு மேங்கோ லஸ்ஸி பண்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம் ஒரு பாத்திரத்தில. ஊத்திட்டு இந்த மேங்கோ பல்ப் ஃபுல்லா ஊத்திக்கலாம். இது நான் நெறையா டைம் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டோட மேங்கோ பல்ப் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்ப நம்ம தேவையான அளவுக்கு சுகர் போட்டுட்டு, கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு, அத வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேங்கோ லஸ்ஸி இப்ப ரெடி. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. அத நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கிடையில நான் ரொம்ப நாளா இந்த மாரி லேசி லஞ்ச் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ப்ளிங்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு, அத வந்துட்டு நம்ம தவால போட்டு லைட்டா ஸ்டிர் ஃப்ரை பண்ணோம்னா, இது ஒரு பக்கம் ரெடி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் இந்த மாரி பிளேஸ் பண்ணிட்டு, ஸ்டீம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதில இருக்க டைம் பொறுத்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது இப்ப ஸ்வீட் பொட்டேட்டோ துருவி வச்சது கூட வந்துட்டு, நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் நெறையாவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சு. அதனால அத ஃபுல்லா போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லன்னா ஆனியன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு தேவையானது சால்ட்டு, பெப்பர், என்ன உங்களுக்கு மசாலாஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு லைட்டா அந்த மாரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு சூப்பரான ஃப்ரிட்டர்ஸ் ரெடி நம்மளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ். இது வந்துட்டு நம்ம கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கூட குடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் ஒரு முட்டைய உடைச்சு ஊத்துனேன். அது அந்த பாண்டிங்க்காக. இந்த ஃப்ரிட்டர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த தவாலே லைட்டா ஆயில் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நான் கொஞ்சம் பட்டர் இல்ல கீ போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற, ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற டம்ப்ளிங்ஸ்லாம் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டா கிரிஸ்பியா கோல்டன் கலர்ல வர மாரி எடுத்துக்கிட்டோம்னா, சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஸ்வீட் சில்லி சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு என்னோட லேசி ஆனாலும் கொஞ்சம் வெரைட்டியா இருக்க மாரி என்னோட லஞ்ச் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ப்ரான்ஸ் டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருக்கேன். அது கூட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். மேங்கோ லஸ்ஸி. அது கூட 2 செலரி ஸ்டிக்ஸும், சில்லி சாஸும் வச்சு என்னோட லஞ்ச் பிளேட் இன்னைக்கு ஓவர்.